வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை செய்ய போகிறோங்க. செய்யறதுக்காக 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டைக்கடலை 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இது கூட 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு 3 வரமிளகாய், இதுக்கு தகுந்த உப்பு கம்மியாக தான் பிடிக்குங்க, கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. நைஸாக பொடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொண்டைக்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலை வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு 6-7 பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாங்க. 1 துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பருபருன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக நம்ம தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அடித்து எடுக்கணுங்க. அப்போ தான் சரியாக வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சாப்பரில் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ரொம்ப பொடியாக சாப் பண்ணாமல் மீடியமாக சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம சாப் பண்ணி வச்ச வெங்காயம், மல்லி, கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா கொண்டைக்கடலை, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடி முதல்ல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பத்துலைன்னா அப்படி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது, மீதி இருக்கிறதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், ஆனால் கெட்டியாக இருக்கணும், கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நாம் இதையை உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டையாக பிடிச்சி அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரே ஈவனாக உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம 1 கப் கொண்டைக்கடலைக்கு நமக்கு இந்த சைஸில் ஒரு 12 உருண்டை கிடச்சிருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டைக்கடலை ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் இந்த ஷேப்பில் தட்டி எடுத்துருக்கேன். நான் ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறேங்க. அதனால் இந்த மாதிரி ஷேப்பில் தட்டினோம் அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. அதுக்காக நான் இந்த ஷேப்பில் தட்டி எடுத்துருக்கேன். இனி நாம் தோசைக்கல்லோ அல்லது கடாயோ அடுப்பில் வச்சுக்கலாங்க. நான் தோசைக்கல் வைக்கிறேன். தோசைக்கல் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ இதில் தட்டி வச்ச கட்லெட் ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பட்டையாக தட்டி வச்சோம் அப்படின்னா நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த ஷேப்பில் தட்டியிருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் மாற்றி மாற்றி வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க. அப்போ தான் நல்லா உள்ளேயும் வேகும் மேலேயும் வேகும். ஏன்னா இது பச்சை கொண்டைக்கடலைங்க, நம்ம அப்படியே அரைச்சிருக்கோம். அதனால் வேகணும் இல்லைங்களா, அதனால் மீடியம் சிம்மும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க, இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். எப்பவுமே சென்ட்ரல் இருக்கால் தான் முதல்ல திருப்பிக்கலாங்க. பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு வெந்திருக்குன்னு. நல்லா மொறு மொறுன்னு ஆகிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டைக்கடலை மட்டும் முதல் நாள் ஊற வச்சிட்டிங்கன்னா சரிங்க, படப்படன்னு வேலையாயிரும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. 2 பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இதை போட்டுக்கலாங்க. அடுத்த செட்டும் போட்டாச்சு. ஒரு சைடு வேகட்டுங்க, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.